Hi dear students, happy morning, glory to Manfort. Welcome to GA class. Dear students, imagine yourself, this world have no end, no nations, no boundaries, no continents. ஹோ எப்படி இருக்கும் நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியல இல்லைங்களா? ஸோ ஒரு நேஷன் இருக்கணும், பவுண்ட்ரிஸ் இருக்கணும், கான்டினென்ட்ஸ்னால் இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தால் அது வேர்ல்டே இல்லை, அப்படி தானடா? There was a time when this world was actually one big supercontinent called Pangaea and a mass ocean called Panthalassa. ஸோ எப்படி இருந்திருக்கு பிஃபோர் தட், அதாவது பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட ஏர்த் எப்படி இருந்திருக்கு, நம்மளோட குளோப் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஸோ லேண்ட் போர்ஷன் எல்லாமே பேஞ்சியா அப்படிங்கிற நேமில் டுகெதராக இருந்திருக்கு. அண்ட் பேந்தலாசா அப்படிங்கிற நேமில் ஆல் த வாட்டர் பாடிஸ் எல்லாமே டுகெதராக இருந்திருக்குடா. இமேஜின் பண்ணுறீங்களா? Yes, dear students, in today's class we are going to learn about this enormous single landmass we call Pangaea and mass water body called Panthalassa. Okay, what is Pangaea? Pangaea means all lands which was surrounded by a single ocean called Panthalassa. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்டுகெதராக எல்லா ஓஷனுமே சேர்ந்து ஒரு சிங்கிள் ஓஷனாக இருக்கும். தட் வாஸ் கால்டு பேந்தலாசா. அந்த பேந்தலாசாவோட சென்டரில், அதாவது சரவுண்ட் பண்ணியிருக்கும் பேந்தலாசா, பிட்வீனில் இருக்கிறது பேஞ்சியா, ஆல் லேண்ட் போர்ஷன் அப்படின்னு சொன்னேன்டா. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், all the countries lived harmoniously with each other until great breakup began to happen, which is known as continental drift. ஓகே மிஸ், எப்படி எல்லாமே ஆல் டுகெதராக இருந்திருக்குங்கிறீங்க, நம்ம எல்லா நேஷனும் சேர்ந்து தான் இருந்திருக்குங்கிறீங்க. ஸோ எப்போ நம்ம பிரிஞ்சோம், நம்ம காண்டினென்ட்ஸ்னால் எப்படி க்ரியேட் ஆணுச்சு, ஸோ எப்படி இந்த காண்டினென்ட் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிற எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ அப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இருந்த ஆல் கண்ட்ரிஸ் எல்லாமே எப்படி வெவ்வேறு நேஷனாக பிரிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு ரீசன் ஆல்ஃப்ரெட் வெக்னர் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரிடா. இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ கான்டினென்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியுது இல்லையா? இன் தமிழ் வி சே கண்டம், ட்ரிஃப்ட் நகர்றது, மூவ் ஆகிறது. ஸோ as the Alfred Wegener theory, as the continents slowly drifted to their current position on Earth's surface. ஸோ கான்டினென்ட்ஸ் எல்லாமே ஸ்லோலி ட்ரிஃப்டட் பொசிஷனில் போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. அப்படி தான் அந்த கான்டினென்ட்குள்ளார கேப் க்ரியேட் ஆணுச்சு. அந்த கேப்பில் எல்லாமே வாட்டர் பாடிஸ் கம்ப்ளீட் ஆணுச்சு, ஃபில் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. ஹூ ப்ரப்போஸ்டு திஸ் தியரி? ஆல்ரெடி ஐ டோல்டுனா, that scientist, namely Alfred Wegener, in the year 1912. Okay, as he explained the similarities between the continents. ஸோ இவருக்கு வந்து சில சிமிலாரிட்டிஸும் இவர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த பேசிஸில் நான் இந்த தியரி சொல்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. அப்படி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியில் என்ன சொல்லியிருக்காங்க? சிமிலர் ராக்ஸ் ஃபவுண்ட் இன் ஆஃப்ரிக்கா அண்டு சவுத் அமெரிக்கா. ஆஃப்ரிக்கா அண்டு சவுத் அமெரிக்கா ரெண்டுமே வேறு வேறு கான்டினென்ட், வி நோ. பட் ஆஃப்ரிக்காவில் உள்ள ராக்கும் சவுத் அமெரிக்காவில் உள்ள ராக்ஸும் சேமாக இருக்குது. பட் அங்கே உள்ள வெதர் கிளைமேட்ஸ் வேறு, இங்கே உள்ள வெதர் கிளைமேட்ஸ் வேறு, பட் ராக் சேமாக இருக்குது. அந்த மாதிரி கிளேசியேஷன் அண்ட் ஏன்ஷியன் கிளைமேட்ஸ் அதுவும் சில கான்டினென்ட்டோடு சேமாக இருக்குது. அண்டு ஃபாசில்ஸ், படிமங்கள், அதுவுமே பார்த்திங்கன்னா சில கான்டினென்ட் வேறு வேறு பிளேஸில் இருக்க கான்டினென்ட்டில் அந்த ஃபாசில்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அண்ட் கான்டினென்ட் சீம் டு ஃபிட் லைக் பசில் பீசஸ். இப்போ எப்படி நம்ம ஒரு பசில் ஜாயின் பண்ணுறோன்னா அந்த பீசஸ் எப்படி நம்ம மேட்ச் பண்ணுவோமோ அது மாதிரி தான் இருக்குது இந்த கான்டினென்ட்டோட பொசிஷன் எல்லாம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ஃப்ரெட் வெக்னரோட கருத்து. ஓகே, ஆஃப்டர் தட் ஆல்ஃப்ரெட் வெக்னருக்கு அப்புறம் அந்த சயின்டிஸ்ட்டை நிறைய பேர் அவரோட கருத்தையும் தாண்டி சிந்திச்சாங்க. ஸோ அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தியரி மட்டும் காரணம் கிடையாது, அதாவது இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் மட்டும் ரீசன் கிடையாது இந்த கான்டினென்ட் எல்லாம் செப்பரேட் ஆனதுக்கு. ஸோ வேறு என்ன ரீசனாக இருக்க முடியும்? த சயின்ஸ் ஆஃப் பிளேட் டெக்டானிக். வாட் இஸ் த ரீசன் ஆர் வாட் இஸ் மீன்ட் பை டெக்டானிக் பிளேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். Deep inside the Earth's surface at the deepest layer of the planet known as the core. ஸோ டீப்பஸ்ட் அந்த லேயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோர் அப்படின்னு சொல்கிறோம். where it's as hot as the surface of the burning sun.
எப்படி வந்து சூரியன் தக தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்குமோ அந்த மாதிரி அந்த கோரும் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹீட்டான பிளேஸாக இருக்கும். திஸ் சென்டர் ஆஃப் த எர்த் இஸ் சரவுண்டட் பை மேண்டில் விச் இஸ் கவர்டு பை த crust. ஸோ நம்ம இது எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு இருக்குது மேண்டில் எப்படி கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத. த சர்ஃபேஸ் அட் விச் வி live, நம்ம அதுக்கு மேலே இருக்க அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிற சர்ஃபேஸில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். However, the ground below you or the crust is not a single solid land and is broken into many pieces we call tectonic plates, and you won't believe, but the crust is continuously moving or traveling across the earth. ஸோ இந்த டெக்டானிக் பிளேட் நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு லைட்டாக ட்ராவல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, ஐ மீன் மூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த ரேட் ஆஃப் அபவுட் 10 சென்டிமீட்டர்ஸ் பெர் இயர். இது எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னா பெர் இயருக்கு 10 சென்டிமீட்டர் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு பிளேட் டெக்டானிக்ஸ். திஸ் மோஷன் அக்கர்ஸ் ஆன் த டாப் 2 லேயர்ஸ் ஆஃப் த எர்த். இந்த மோஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா எர்த்தோட டாப் 2 லேயர்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Although the scientific community is still trying to figure out the driving force behind this movement. ஸோ இன்னுமே சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. But what we surely know is these tectonic plates move in different ways, and the point at which they next or interact is called boundaries that have created the world what we know today. ஸோ நம்ம என்ன பார்க்குறோமோ அது எப்படி உருவானது அப்படின்னா இந்த டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்டால் தான் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் இது சம்மந்தமாக இன்னும் ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்குதுடா. ஓகே குட்டீஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே as அசைன்மெண்ட். ஸோ நீங்கள் என்ன பேன்ஷியா பேந்தலாஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை உங்களோட ஓன் லாங்குவேஜில் ரைட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய், லவ் யூ.